வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஜின் தி பெட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். காமெடி கலந்து இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கூட வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு பாய் இருக்காருல, நிறைய பேருக்கு பேய்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு ஆளுங்களா நிறைய பேர் கூடவும் இருக்காங்க. நிறைய பேருக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கிறத ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க. இவங்களுக்குமே ப்ராப்ளம் போல அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு பேய்ன்ற மாதிரி தான் அக்கா கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அக்கா உடம்புக்குள்ளதான் மோசமான பேய் இருக்குன்றத பேய் ஓட்டுற நபரும் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஓட்டுறதுக்கான வேலையை பாக்குறாரு. அப்ப அக்கா உடம்புல இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, வெளியே வந்து இங்க இருக்க எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுது. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கு. இங்க எட்ட ஒரு நபர் இருக்கார்ல, அவரும் திரும்ப திரும்ப மந்திரத்தை சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆளுங்களை கண்ணாடி எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டாரு. அது மூலியமா இந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. கண்ட்ரோல் பண்ண இந்த பேயை ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்கிறாரு. இவர் நல்லபடியா அடைச்சிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் ஜின் தி பெட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கதை அப்படியே மலேசியாக்கு வந்துருது. இங்க ஒரு மியூசிக் ட்ரூப் ஒரு பார்ல மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தரா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. இந்த டீமுக்கு ஹீரோ தான் ஹெட்டா இருப்பாரு. பேரு சக்தி அப்படின்றது. இந்த இடத்துக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வருவாங்க. நம்ம சக்தியும் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்காவது அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லணும்னு யோசிக்கிறாரு. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, போய் சொல்லிடுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட வேற ஒரு நபர் ப்ரப்போஸ் பண்றாரு. இந்த பொண்ணுமே எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குறவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நம்ம முன்கூட்டியே மனசுல இருக்கிறத அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. லவ் ஃபெயிலியர்ல இருக்க மாதிரி இவர் ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் ட்ரூப்பை சேர்ந்தவங்க இவருக்கு கால் பண்றாங்க. அந்த பாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸரை போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனால நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது. இவரும் சீக்கிரமா கிளம்பலாம்னு யோசிக்கிறாரு. இப்பதான் இவரோட வீட்டுல இருந்து கால் பண்ணி பேசுறாங்க. இவரோட அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிருப்பாங்க. அப்பா இருக்காரு, அதே மாதிரி பாட்டி இருக்காங்க, அதே மாதிரி அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வருஷ கணக்கா ஊருக்கு போகாம இருக்காரு போல. சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்றாங்க. என் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டாரு. அக்காவோட பையனும் எனக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றான். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்னு ஏத்துக்கிறாரு. அவன் கேட்ட பொம்மையை வாங்கலான்ற மாதிரி இவருமே பொம்மை கடைக்கு வந்து பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு பெட்டி இருக்கு. ஸ்டார்டிங் காமிச்ச பெட்டி மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கேன்ற மாதிரி இவருமே பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த கடைக்காரர் வந்துடுறாரு. அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் விற்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அக்கா பையன் கேட்டால அந்த பொருளை எடுத்து தர சொல்லி கேட்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவர் இந்த இடத்துல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருப்பாரு. அதுக்கு பிரைஸ் அமௌண்டா 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. இந்த பெட்டியை பார்த்த நேரம் தான் நமக்கு நல்லது நடந்திருக்க போலன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. திரும்பி அந்த கடைக்கார அண்ணன் கிட்ட பேசுறாரு. அண்ணன், இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு, எனக்கு இந்த பெட்டி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப அந்த கடைக்கார அண்ணனோ ஜின் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஜின்னுனா பேயான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. பேய் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்ற மாதிரி இந்த அண்ணனோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம் மன்னர்கள் ரெகுலரா தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஜின்னை ஏவி விட்டு ஜெயிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. சக்தி வாய்ந்த ஜின்னை உருவாக்குறாங்க. அதை ஏவி விட்டு தொடர்ச்சியா ஜெயிக்கிறாங்க. இந்த மன்னர்கள் ஏவி விடுறதுக்கு மட்டும் ஜின்னை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு பெட்டு மாதிரி அதை வளர்க்கலாம் செய்வாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் தருவாங்க. அது இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இவங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் தரும். இது மூலியமா நிறைய போர்லாம் ஜெயிக்கிறாங்க. மக்களுமே ஜின்னு கிட்ட இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க. ஜின்னை நம்மளும் வளர்க்கலான்ற மாதிரி நிறைய பேர் அந்த காலத்துல வளர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெட்டி தான் இதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த பெட்டி எனக்கு வேணும்னு தயவு செஞ்சு தாங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி, ஜின்னை பாத்துக்கிறதுக்கு சில முறைலாம் இருக்கு, அதுபடி தான் பண்ணணும், இதுதான் அந்த முறைன்ற மாதிரி அந்த முறையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பி வர்றாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அவரோட சொந்த ஊருக்கு வந்து ஏர்போர்ட்ல ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ட்ரிங்க்ஸை கொண்டு வந்தவங்க தெரியாதனமா இவர் மேல ஊத்திடுறாங்க. இவருமே வாஷ் பண்றதுக்காக போறாரு. திரும்பி வந்தவர் இவர் சூட்கேஸ்க்கு பதிலா ஒரு பொண்ணோட சூட்கேஸை கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. அவங்களுமே இதை கவனிச்சிடுறாங்க. நீங்க சூட்கேஸை மாத்தி கொண்டு போறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சாரின்ற மாதிரி அவங்க சூட்கேஸை அவங்க கிட்டே தராரு. அதே மாதிரி அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவரோட ஃப்ரெண்ட் என்னடானா ஷேர் ஆட்டோல இவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த பிரியா இருக்காங்கல்ல, கிராஸ் பண்ணி போறாங்க. இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட பெட்டி ஆடுது. என்னடா பெட்டி ஆடுதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதுவா ஜின்னுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு.
மச்சான் நமக்கு சரக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே சந்தோஷப்படுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாருமே ஹீரோவை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களான்ற மாதிரி அந்த சின்ன பையன் கேட்கிறான். அது கிடைக்கல, வேற வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அந்த டைம் ஃப்ரெண்ட் இருக்காருல, சரக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான் போலன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. எங்கடா சரக்கே இல்லன்னு கேக்குறாரு. நான் சொன்ன ஜின்னு அது கிடையாதுடா, நான் சொன்ன ஜின்னு இதுதான்ற மாதிரி ஒரு பெட்டியை காட்டுறாரு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இந்த பெட்டிக்குள்ள ஜின்னுன்ற ஒரு பெட்டு இருக்கு, அது கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது பேயான்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. இதனால ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு 3 விஷயம் பண்ணாத வரைக்கும் இதனால எந்த ஒரு ஆபத்தும் வராது. இந்த பெட்டி மேல தண்ணி படக்கூடாது, அதே சமயம் வெயில் படக்கூடாது, அதே மாதிரி நைட்டு நேரம் மட்டும்தான் இதுக்கு பால் பிஸ்கெட்லாம் வைக்கணும். நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு தவற விட்டோம்னா தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. மத்தபடி ஜின்னு ரொம்ப நல்லது, இந்த ஜின்னு நமக்கு நல்லது மட்டும் தான் பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேலைக்காரி இருக்காங்கல்ல, பாட்டி வலிக்கு விழுந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் நல்லதான் நடக்கும்னு சொன்னாரு, அதுக்குள்ள ஒரு கெட்டது நடந்துருச்சுல. எல்லாருமே இவரை முறைச்சு பாக்குறாங்க. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போயிடுறாங்க. பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல கிருஷ்ணான்ற ஒரு பெரிய தொழிலதிபர் அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ப்பு பையன் இருக்கான். அந்த பையன் பேரு ராஜேஷ் அப்படின்றது. இப்ப அவனுமே ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி அப்பாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் ஒரு நர்ஸ்ன்றது ஹீரோக்கு தெரிய வருது. ஓஹோ, இவன் நர்ஸான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பக்கத்துல ஃப்ரெண்டு நிக்கிறாருன்னு நினைச்சு அப்பா கிட்ட ஹீரோயினை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாட்டியை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரிலாம் இவர் அழுதுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஏதாவது பேசுவாங்கன்னு நினைச்சுதான் இப்படி பண்றாரு. ஹீரோயினை ஒண்ணே இல்ல சார், ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி மேலெல்லாம் கைய வைக்கிறாங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. பேர் என்னன்னு கேக்குறாரு. இவரோட பேரை சொல்றாரு. நான் உங்க பேரை கேட்கல, பாட்டியோட பேரை கேட்டேன், நோட்லாம் பண்றாங்க. சரி நம்பர் தாங்கன்னு கேக்குறாங்க. இவர் பாட்டி நம்பரை தர வராரு. இல்ல சார், உங்க நம்பர் தான் கேட்டேன், ஏதாவதுன்னா நான் அப்டேட் பண்றேன்ற மாதிரி நம்பரை வாங்கிட்டு போறாங்க. ஹீரோ மியூசிக் ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கைவசம் 5 லட்ச ரூபாய் மட்டும் தான் வச்சிருக்காரு. அதுக்கு எப்படியும் 15 லட்ச ரூபாய் செலவாகும். ஒரு 10 லட்ச ரூபாய் நம்ம எப்படியாவது லோன் மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. சரி அலைஞ்சு பாப்போன்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லா இடத்துலயும் இவங்க காசு கேட்டு அலையிறாங்க. எல்லா இடத்துலயும் காசெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இவங்களை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன எங்கேயும் காசு தர மாட்டாங்கன்னு பார்ல உட்காந்து இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு புதுசா ஒரு நபர் அறிமுகம் ஆகுறாரு. அவர் இருக்கார்ல, நான் உங்களுக்கு பேசி காசை வாங்கி தரேன், ஆனா வட்டியை கரெக்டா தந்துடணும், இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க கரெக்டா தந்துருவோம், வாங்கித்தான்ற மாதிரி இந்த நபர்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த ஜின்னுக்கு சாப்பாடு வைக்க முடியாதுல்ல, அதனால அக்காக்கு கால் பண்றாரு. 12 மணி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பாலும் பிஸ்கெட்டை மட்டும் வச்சிருன்னு சொல்றாரு. டே பேய்க்கு நான் எப்படா வைக்கிறது, எனக்கு பயமா இருக்குன்னு அக்கா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ வையின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப 12 மணி ஆயிருது. அக்காவும் கண் முழிச்சிடுறாங்க. அக்கா பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, பயந்த மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹீரோ பால் பிஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அதை கொண்டு போய் அங்க வைக்கலான்ற மாதிரி அக்காவும் வைக்கிறாங்க. பாக்ஸை ஓபன் பண்ணி தான் வைக்கிறாங்க. அப்ப பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு கை இருக்கு பாத்தீங்களா, அக்காவோட கழுத்தை நெரிக்குது. அக்கா வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அக்காக்கு வந்த கனவா இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்ற மாதிரி அக்கா ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ உண்மையிலேயே மணி 12 ஆகுது. நம்மளுக்கு அதே மாதிரி நடந்துருமான்ற மாதிரி அக்காக்கு லைட்டா பயமா இருக்கு. பயந்த மாதிரியே தான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப பால் பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதை வைக்கிறதுக்காகவே ஒரு தனி இடம் இருக்கும். ஓபன் பண்ணி இவங்களும் வைக்கிறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தம்பி சொன்னதை அக்கா பெருசா நம்பி இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அது பாலை குடிச்சு பிஸ்கெட்டை சாப்பிடுமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா பால் குடிச்ச மாதிரி இருக்கு, பிஸ்கெட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அக்கா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. காலையில சமயம் அக்கா எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. எதுக்காகப்பா இந்த மாதிரி ஒன்ன வீட்டுல வச்சிருக்கணும், பேசாம எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால எந்த ஒரு ஆபத்தும் வராது, நல்லது மட்டும்தான் இதனால நடக்கும், எனக்கு நல்லதுதான் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஜின் எங்க ஃபேமிலிக்கு எந்த ஆபத்தும் நீ தரமாட்டலன்னு கேக்குறாரு. இப்ப பாக்ஸ் ஆடுது பாத்தீங்களா, எந்த ஒரு ஆபத்தும் அது தராது, நீங்க போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஏதாவது சாக்க வச்சு பிரியாவை பார்க்க போனோம்னு நினைக்கிறாரு. பாட்டி உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றாரு. நான் ஓகேவா தான் இருக்கன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அடுத்தது அக்கா கிட்ட வராரு. அக்கா வலி வர மாதிரி இருக்குன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. அப்பா அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்காரு. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு போலன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஆனா அப்பா கண் முழிச்சிடுறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீயே என்ன அனுப்பி விட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வா, ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு.
குடிச்ச டீக்கு காசு கேக்குறான்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அட பாவி, இதுக்கு தான் வர வச்சியான்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. அப்பதான் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு ஆட்டோல இடிச்சிருக்காங்க. அந்த ஆட்டோக்காரரும் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பிரியா தான் இடிச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோக்காரர் எங்க பாத்துமா வண்டி ஓட்டுற, எவனையாவது பாத்துக்கிட்டே வண்டி ஓட்டுனியான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவர் தான் அந்த ஆட்டோக்காரரை சமாதானப்படுத்துறாரு. அவங்க கையில வேற அடிபட்டிருக்குல்ல, என் வீட்டுக்கிட்ட வாங்கன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இல்ல, கீழே விழுந்ததை பார்த்தேன், அதனால தான் கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. நீயே இந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விட்டுன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரோட பைக்ல வச்சு இவர் கூட்டு போறாரு. இப்ப இவங்களோட வீட்டுக்கிட்ட கூட்டு வந்து இவங்களை டிராப் பண்றாரு. அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது சரிதாங்க, டீ கடையில இருக்க உங்களை பார்த்துக்கிட்டே வந்துதான் தெரியாதனமா அவரோட ஆட்டோல இடிச்சிட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவருக்குமே பிடிக்கும்ல, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. அடிக்கடி இவங்க இப்ப வீட்டு பக்கம்லாம் வராங்க. என்னம்மா அடிக்கடி இந்த பக்கம் வரன்ற மாதிரி பாட்டியும் கிண்டலா கேக்குறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது நல்லாவே தெரிஞ்சிருது. அந்த ஜின்னோட பெட்டி வித்தியாசமா இருக்குல்ல, அதை பார்க்கலான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் கால் வருது. இவங்களுமே திருமண மாதிரி போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஜின் இருக்கு பாத்தீங்களா, கையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வருது. இவங்களை பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த வழியா அந்த ஹீரோவும் இந்த விஷயத்த பார்த்துடுறாரு. என்ன ஜின்னு கையை நீட்டி பிடிக்க பாக்குதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பெருசா இதெல்லாம் எடுத்துக்காம பிரியாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சுல, பிரியாவை பொறுத்த வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கிருஷ்ணான் ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கு. அவர் அசிஸ்டன்ட் ரவி கிட்ட டாக்டர்ஸ் சொல்றாங்க. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு சேனல் மாதிரி கார்ட்டூன் சேனல் வந்துருது. யாரு சேனலை மாத்துறதுன்னு பக்கத்துல பாக்குறாரு. யாருமே இல்ல. நல்லா பார்க்கும் போதுதான் ரிமோட் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கிறது அப்பாக்கு தெரிய வருது. என்ன அந்தரத்துல பறந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. இங்க ஏதோ பேய் இருக்கு போலன்ற மாதிரி இவர் வேக வேகமா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரு கார்ட்டூன் சேனலை வச்சிருக்கா, ஏதாவது பாட்டு கேட்போன்ற மாதிரி பாட்டு சேனல் வச்சு பாட்டு கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்து பக்கத்துல இருந்து யாரோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. யாரு மண்டையில அடிக்கிறதுன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அங்க ஹீரோவோட அப்பா தானே இருக்காரு. யோ, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் அடிக்கலடா, பக்கத்துல பாருன்னு சொல்லிட்டாரு. பக்கத்துல பார்த்தா பேய் இருக்குல்ல, அதை பார்த்து ஃப்ரெண்டுமே பயந்துடுறாரு. ரெண்டு பேருமே சோஃபாக்கு பின்னாடி போயிடுறாங்க. இத பாக்குற பாட்டி இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் சோஃபாக்கு பின்னாடி ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, போய் படுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பேய பார்த்த பயத்துல இவங்க ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒய்ஃபுக்கு பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இப்ப ஜின் இந்த இடத்துக்கு வந்து ஒய்ஃப் அட்டாக் பண்ணுது. இது எல்லாம் இவருக்கு தான் கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. எதுக்காக ஜின் அட்டாக் பண்ற மாதிரி கனவு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவருக்கு தூக்கம் கெட்டு போய் இவர் பால்கனி கிட்ட நின்னுட்டு இருக்காரு. அப்ப யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்கு. இவருமே கொஞ்ச நேரம் அசைஞ்சிட்டு பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒய்ஃப் தான் வந்து நின்றுப்பாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல, அதனால தான் இங்க வந்து நின்னன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட வீட்ல இருக்க ஒரு போர்ஷன்ல தான் இருப்பாரு. இப்ப குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடியை பாக்குறதுக்காக வராரு. அப்படி கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கிராக் எல்லாம் விட்டுட்டு இருக்கு. என்ன கிராக் விடுதுன்னு பாக்குறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வெளியே வர மாதிரி இருக்கு. இத பார்த்து இவர் பயந்து வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோவோட மாமா பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு கார் மாமா மேல இடிச்சிருது. மாமாக்கு லைட்டா அடிபட்டுருது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் மாமாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாட்டி இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜின்னு தான், நீ முதல்ல அந்த பெட்டியை வெளியே தூக்கி போடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பயந்து ஓடி போன ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பா தூக்கி போடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி தூக்கி போட்டுலான்ற மாதிரி இவரும் பாக்ஸை எடுக்கிறதுக்காக வராரு. அப்பதான் அக்காவோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்ப அக்காவும் நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வண்டியை கவனிக்காம இடிச்சதுக்கு ஜின் எப்படி பொறுப்பாகும், ஜின்னு வீட்லயே இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. என்ன திடீர்னு இவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டோ யோசிக்கிறாரு. மச்சான், அந்த ஜின்னு வந்ததுல இருந்து எதுவுமே சரியா இல்லடா, ஜின்னை தூக்கி போடுறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. பிரியாவை ஜின் அட்டாக் பண்ற மாதிரி ஹீரோக்கு கனவுலாம் வந்ததுல, அதனால ஹீரோவும் லைட்டா பயப்பட தான் செய்யறாரு. ஹீரோ இருக்கார்ல, அந்த பாக்ஸை தூக்கி போடக்கூடாது, ஆனா அந்த பாக்ஸ்ல இருக்க ஜின்னை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டோ ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ யார்கிட்டயோ கடன் வாங்க போற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த கேங்க கிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இவங்களுமே கால் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ போனியே எடுக்க மாட்டாரு. இதனால பாஸ் இருக்கார்ல, 4 தட்டு தட்டுங்க, தன்னால காசை தந்துருவான்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு சாமியார் கிட்ட தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த பெட்டிக்குள்ள ஜின் இருக்கு, அது வெளியே வராம நீங்க ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சில பூஜைலாம் பண்றாரு. அப்ப ஜின்னு வழியால துடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஏதோ ஒண்ணு அதுல போட்டு லாக் பண்றாரு. இப்ப நீங்க கொண்டு போலான்னு சொல்லிட்டாரு. ஹீரோவா சரின்ற மாதிரி பெட்டியை இங்க இருந்து கொண்டு போறாரு.
இப்ப ஹீரோ கொண்டு வந்துட்டு இருக்க வழியில தான் அந்த அடியாளுங்களா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ காசு தரல, எப்பதான்டா காசை தருவன்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. சீக்கிரமா தந்துடுறேன்னு சொல்றாரு. ஆனா கேட்காம இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கார் ஷேக் ஆகுது. கார் எதுக்காக ஷேக் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்ப காருக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அடிச்சு பறக்க விடுது. அந்த ஃபோர்ஸ் இப்ப ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே போயிருது போல. இப்ப ஹீரோ அடிக்கிற மாதிரி எல்லாருமே பறந்து பறந்து விழுறாங்க. ஆனா ஹீரோ வேணும்ட்டே அடிச்சிருக்க மாட்டாரு. நான் அடிக்கலங்க, வேற யாரோ அடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட அக்காக்கு பிரசவ வலி வந்துருது போல. நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி ஹீரோக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்றாரு. இப்ப ஹீரோ இந்த பெட்டியை முதல்ல வீட்டுல வச்சிடலான்ற மாதிரி வீட்டுல வச்சிடுறாரு. இப்ப அக்காவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவர் வரதுக்குள்ளேயே அந்த இடத்துல குழந்தை நல்லபடியா பிறந்துருது போல. எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரே நாள்ல வீட்டுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அது எப்படின்றது தெரியல. ஆராத்தி எடுக்கிறதுக்காக பாட்டி தான் பொருள் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராங்க. வந்தவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா பிரியாவை யாரை அட்டாக் பண்ணிருக்காங்க போல. தலையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அந்த ரத்தம் பெட்டி வரைக்கும் போயிருக்கு. இந்த ஜின்னு தான் ஏதோ பண்ணிருக்குன்ற மாதிரி பாட்டி கோவப்படுறாங்க. எத்தனை வாட்டி தூக்கி போட சொன்னோம், நீ தான் கேட்கல, இப்பயாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியாவை ஜின்னு அட்டாக் பண்ற மாதிரி இவருக்கு கனவெல்லாம் வந்தது பாத்தீங்களா? அதனால இந்த ஜின்னு தான் ஏதோ பண்ணுது போல அப்படின்ற மாதிரி இவருமே பெட்டியை வாசல் கிட்ட கொண்டு வந்து தூக்கி போடுறாரு. இப்ப அந்த பெட்டி உடையுது பாத்தீங்களா? உள்ள இருக்க ஜின்னு வெளியே வர ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த ஜின்னு எப்படி இருக்குன்றத நமக்கு முத வாட்டியா காட்டுறாங்க. இப்ப ஜின்னுமே ஃபீல் பண்ண மாதிரி கத்துது. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப பிரியாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அதே மாதிரி இவருமே இப்ப டாக்டர் கிட்ட பேசுறாரு. பிரியா இப்ப கோமாக்கு போயிட்டாங்க. பிரியாவால நீங்க பேசுறத மட்டும் கேட்க முடியும், பதில் பேச முடியாது. அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கோங்க. அப்பதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வருவாங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. இத பத்தி இவரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு. நீங்களாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப நேரமா பிரியாக்கு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காருல, காஃபி குடிச்சிட்டு வரலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஜின்னு இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ உடம்புக்குள்ள பூந்துருது. ஆக்சுவலா இவர் வெளியே வந்த டைம் அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்கை யாரோ எடுத்திருக்காங்க. ஜின்னு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவர் உடம்புல வருது. இப்ப சட்டுன்னு இவர் ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிடுறாரு. திரும்ப ஜின்னு வெளியே வந்துருது. நம்ம எப்படி திரும்பி ரூம்க்கு வந்தோன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் ஜின்னு நேரடியா இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு பேச ஆரம்பிக்குது. நீ தான் அந்த ஜின்னான்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. நீ தானே இவளை கொலை பண்ண பார்த்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பாஸ், நாளா கொலை பண்ண பார்க்கல, ஆக்சிஜன் மாஸ்க கலட்டினவன் கொஞ்சம் தள்ளி தான் நடந்து போயிட்டு இருக்கான், போய் புடிங்கன்ற மாதிரி ஜின்னு சொல்லுது. இவருமே நம்பாம அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா டாக்டர் கெட்டப்ல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோவும் நீ தானே மாஸ்க கலட்டினன்ற மாதிரி கேட்கிறாரு. சட்டுன்னு அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறான். ஹீரோ செம்மையா வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப ஜின்னு இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ உடம்புல பூந்துருது. இப்ப ஹீரோவும் பதிலுக்கு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவனும் தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்றான். ஹீரோ துரத்தி துரத்தி சண்டை போடுறாரு. யார் சொல்லி இதை பண்ணன்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள அவன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். பயங்கரமா காயெல்லாம் பட்டுது. எல்லாருமே வந்துடுறாங்க. பிரியா காயப்பட்டு விழுந்து கிடக்கும் போது பெட்டியில ரத்தமா இருந்தது இல்ல, ஜின்னு தான் அதை பண்ணிருக்கோன்ற மாதிரி ஹீரோ நினைச்சிருப்பாரு. இப்ப ஜின்னு பண்ணலன்னு இவருக்கு தெரிய வருது. யாரோ குரூப்பா வந்தாங்க, அவங்க தான் இப்படி பண்ணாங்க. நான் தடுக்கலாம் நினைச்சேன், ஆனா அந்த சாமியார் பூஜை பண்ணார்ல, அதனால என்னால வெளியவே வர முடியல, இல்லனா தடுத்திருப்பேன்ற மாதிரி ஜின்னு சொல்லுது. ஜின்னு பேசும்போது இவர ராஜான்னு சொல்லுது, பிரியாவை ராணின்னு சொல்லுது. எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இந்த ஜின்னுமே சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நிறைய பேர் பெட்டு மாதிரிலாம் வளர்த்தாங்கல்ல, ராஜாக்களும் அந்த மாதிரி வளர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜாவும் ராணியும் வளர்த்திருப்பாங்க. அந்த இடத்துல ராஜகுருவா ஒருத்தர் இருப்பாரு. ராணி ராஜாவோட கதையை முடிச்சு இந்த இடத்துக்கு நம்ம ராஜாவா மாறணும்ன்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணுவாரு. ராஜா இருக்காருல, ஒரு போர் விஷயத்துக்காக வெளியே போறாரு. இந்த டைம் நம்ம வேலையை காட்டணும்ன்ற மாதிரி இவருமே நல்ல ஜின்ன மந்திரம்லாம் பண்ணி லாக் பண்ணிடுறாரு. கெட்ட ஜின்னை உருவாக்கணும்ன்ற மாதிரி கெட்ட ஜின்னை உருவாக்கிடுறாரு. அந்த ஜின்னு மூலியமா நிறைய ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ராணி வேடிக்கை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. பிரெக்னண்டாவும் இருப்பாங்க. அந்த கெட்ட ஜின்னு ராணியை தள்ளி விட்டு சாவடிச்சிருது. ராஜா திரும்பி வரும்போது இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஜின்னு தான் கெட்ட ஜின்னா மாறிடுச்சுன்ற மாதிரி ராஜாவை நம்ப வைக்கிறாங்க. ராணி இறந்து போன துக்கத்திலேயே ராஜா இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் கெட்ட ஜின்னை வச்சு ராஜாவோட கதையை முடிச்சிடுறாங்க. அவருமே நினைச்ச மாதிரி மன்னரா மாறிடுறாரு. உண்மையான ஜின்னு இன்னும் பெட்டியில லாக் ஆன மாதிரி தான் இருக்கு. ராஜா ராணியை காப்பாற்ற முடியலையன்ற மாதிரி அந்த ஜின்னு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருக்கோம். இதுக்கு நடுவுல நிறைய ஜென்மங்கள்லாம் நடந்தது. ஒரு ஜென்மத்துல நீங்க மனுஷனா பிறப்பீங்க, ஆனா ராணி மிருகமா பிறந்துருவாங்க. ராணி மனுஷியா பிறந்தா நீங்க மிருகமா பிறந்துருவீங்க. எந்த ஜென்மத்துல நீங்க 2 பேர் மனுஷங்களா பிறக்கிறீங்களோ அந்த டைம் நான் உங்களுக்கு கடை பண்றது தான் விதி. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இந்த வாட்டி உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பார்த்து பண்ற மாதிரி ஜின்னு சொல்லுது. கிருஷ்ணான்னு ஒரு பிசினஸ் மேன் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட அசிஸ்டன்ட் பேரு ரவி அப்படின்றது. இவருக்கு தான் ராஜேஷ்னு ஒரு பையன் இருப்பான்.
கிருஷ்ணாக்கு பசங்க இல்லன்றதுனால ராஜேஷ தத்தெடுத்திருப்பாரு. அவன் தான் எனக்கு அப்புறம் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருப்பாரு. கிருஷ்ணா சார் போனதுக்கு அப்புறம் எல்லாமே ராஜேஷ் தான் அப்படின்றது முடிவானது தான். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்ற மாதிரி ரவி கேக்குறாரு. இங்க வந்திருக்க எல்லாருமே மாற்று கருத்து இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப ஆக வேண்டியதை பார்க்கலான்ற மாதிரி எல்லாருமே இங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க. இப்ப ரவி இருக்கார்ல, அவரோட பையன் ராஜேஷ பாக்குறதுக்காக வராரு. அதே மாதிரி போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க தான் பிரியாவை கொல்றதுக்காக போயிருக்காங்க, ஆனா அது சொதப்பிக்குச்சுல, அதனால ரவி இவங்களெல்லாம் போட்டு திட்டிட்டு இருக்காரு. அந்த சமயம் ரவியோட பையன் ராஜேஷ் ஒரு மூட்டையை குத்திக்கிட்டே இருக்காரு. பார்த்தா மூட்டைக்குள்ள ஒரு நபர் தான் இருக்காரு. அந்த நபர் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காரு போல. எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ண, நீ பண்ண விஷயத்தால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ரவி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவன் கதையை முடிக்கிறாரு. அவன் என்ன பண்ணான்றது கிளியரா தெரியல, போக போக தெரிஞ்சிடும். இப்ப டாக்டர் ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டு போய் கூட பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இருக்காருல, பிரியாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஃபேமிலி கிட்ட ஜின்னு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு சொல்றேன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. இவருமே ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. அக்கா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது படிக்கட்டுல தடுக்கி விழுற மாதிரி போயிருப்பாங்க. அப்போ ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சிருக்கும். பிடிச்சது ஜின்னு தான். இந்த மாதிரி நமக்கே தெரியாம நமக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்கு. அது கெட்டது இல்லைன்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. இப்ப ஜின்னு இவங்க கண் முன்னாடிலாம் தெரியுது. எல்லாருமே ஜின்னை திட்டினாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் தப்பாலாம் எடுத்துக்கலன்ற மாதிரி ஜின்னு சொல்லுது. ஹீரோவும் ஃப்ரெண்டும் நல்லா சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஜின்னுமே இவங்க கூட வந்திருக்கு. ஜின்னுக்கு எப்பவுமே பால் பிஸ்கெட் தானே வைக்கிறாங்க. நான் கறி மீன் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எனக்குமே ஆர்டர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுது. இவங்களுமே ஜின்னு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன இவங்க ரெண்டு பேர் தனியா பேசிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விடலான்ற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனை காட்டுறாங்க. அதாவது ஹீரோ தள்ளி விட்டு ஒருத்தன் விழுந்தான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட மத்தவங்களும் யார் ஒன்னு அடிச்சதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடுது. அதாவது ஹீரோவும் ஃப்ரெண்டும் தனியா பேசினாங்கல்ல, அதை ஒருத்தங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. அது நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. சோ இவன் இருக்கான்ல, இவன் தான் என்ன அடிச்சான், இவன் தான் என்ன அடிச்சான்ற மாதிரி சொல்றான். அதுதான் பிரியாவோட ஹஸ்பண்ட்னு தெரிய வருது. அவன் கதையை முடிச்சுட்டு பிரியாவை தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோவோட வீட்டை சேர்ந்த எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறாங்க. ஹீரோவும் வாசலுக்கு வந்து வழி அனுப்பிடுறாரு. ஹீரோ மட்டும் வீட்டுல இருக்காருன்னு தெரிஞ்ச ஆளுங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நைட்டோட நைட்டா ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜின்னி இவங்க வரதை கண்டுபிடிச்சிருது. ஹீரோ உடம்புக்குள்ள போயிருது. இப்ப ஹீரோவும் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதை மீறியும் ரெண்டு ஆட்கள் உள்ள போய் கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஜின்னு உள்ள வந்துருது. இந்த வாட்டி உங்களை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சு அனுப்பி விடுது. திரும்ப திரும்ப பிரியாவை எதுக்காக கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலா ஹீரோ ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் கூட சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு பில்லு விழுந்திருக்கும். அது எடுத்து வச்சிருப்பாரு. அது ஒரு ஹோட்டல் பில்லா தான் இருக்கும். இந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. நல்ல ஐடியா தான்ன்ற மாதிரி ஜின்னுமே இந்த விஷயத்துக்கு ஏத்துக்குது. ஹீரோக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹோட்டல்ல விசாரிக்கிறதுக்காக வராங்க. சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க. ஒரு கேங் தான் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல ஒருத்தன் தான் இவனு தெரியுது. அந்த கேங்குக்கு ஹெட் யாருன்னு விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லியிருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாரு. இந்த பார் நடத்துறவன் தான் இந்த கேங்குக்கு ஹெட், நீ போய் என்ன எதுன்னு பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே அந்த பாருக்கு போய் விசாரிக்கலான்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹெட்டை போட்டு அடிக்கிறாரு. யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த அப்பா பையன் சொல்லி தானே பண்ணாரு, அதை பத்தி இவருமே சொல்றாரு. பிரியாவோட போன் உடஞ்சு போயிருக்கும், என்ன எதுன்னு பார்த்து வையின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்டு கடையில ரெடி பண்ணிடுறாரு. மச்சான் இதுல ஒரு வீடியோ இருக்குடா, அதே மாதிரி ஒரு ஆடியோவும் இருக்கு, நீ உடனே கடைக்கிட்ட வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இருக்குன்றத பாக்குறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கிருஷ்ணான்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரோட அசிஸ்டன்ட் ரவியுமே அப்பப்ப அப்டேட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. பிரியாவோட ஷிஃப்ட் எல்லாம் முடிஞ்சிரும். இவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் மாத்தி சும்மா இந்த ரூம்ல இவரை பார்த்துட்டு இருக்காங்க. சரி கையை வாஷ் பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு போய் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரவியும் ஒரு டாக்டரும் இந்த இடத்துக்கு வராங்க. வேற மாதிரிலாம் அந்த கிருஷ்ணா கிட்ட இருந்து சைனை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட கதையை முடிக்கிறதுக்கு ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, போன்ல வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பாத்துடுறாங்க. அவ வீடியோ எடுத்துட்டா ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. இவருமே புடிங்கடான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடுறாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு ஆடியோவை இவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆடியோல நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் இருக்கார்
இருக்கார்ல பையன் ராஜேஷ்க்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பிரியா மட்டும் சாகலன்னா நமக்கு சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா சொல்றீங்கன்ற மாதிரி பையன் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயத்தை இவர் ரிவீல் பண்றாரு. கிருஷ்ணா தனக்கு வாரிசு இல்லன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்பதான் இவரோட அசிஸ்டன்ட்டுக்கு ராஜேஷ்னு ஒரு பையன் இருப்பான். ராஜேஷ பையன் மாதிரிலாம் இவர் பாத்துக்கிறாரு. சொத்தெல்லாம் அவன் பேர்லயே எழுதி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. இத பாக்குற ரவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த கிருஷ்ணாக்கு ஒரு லேடி கூட பழக்கம் ஏற்படுது. அந்த லேடி அச்சஸ் எல்லாம் பார்க்க பிரியா மாதிரியே இருக்காங்க. இவங்க மூலியமா ஒரு குழந்தை பிறக்கும். பிரெக்னன்சி டைம்ல அம்மா பொண்ணுன்னு 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி கிருஷ்ணாவை இவர் நம்ப வச்சிருப்பாரு. உண்மை என்ன தெரியுமா, அந்த ஒய்ஃபை இவர் தான் சாவடிச்சிருப்பாரு. அந்த குழந்தையை எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணிருன்ற மாதிரி அடியாளு ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த அடியாளு ஒரு ஆசிரமத்துல போட்டு போயிருப்பான். அதே அடியாளு ஹாஸ்பிட்டல்ல இருக்க கிருஷ்ணாவை பாக்குறதுக்காக வந்திருப்பான். உங்களுக்கு வாரிசு இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதனால கிருஷ்ணா இருக்கார்ல அந்த வாரிசுக்கு தான் சொத்து போனன்ற மாதிரி சொத்தெல்லாம் மாத்திருப்பாரு. அந்த குழந்தை யாருன்ற மாதிரியே இவங்க தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இவர் பிரியாவோட ஃபேஸை பார்த்திருப்பாரு. பிரியாவோட அம்மாவும் இதே மாதிரி தானே இருந்தாங்க. சோ பிரியா தான் அந்த குழந்தைன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பிரியா கிட்ட இருந்து வீடியோவையும் வாங்கணும், அதே மாதிரி அவ கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரியா பயத்துல வீட்டை நோக்கி தான் ஓடி வராங்க. இப்ப ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்து பிரியாவை அட்டாக் பண்றாங்க. பிரியா போன் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க போல. எங்கன்ற மாதிரிலாம் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ராஜேஷும் எங்க இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிக்கிறதுல அவங்க தலை இடிச்சு ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. அவங்க அசைவே இல்லாம இருந்திருப்பாங்க. செத்துட்டா போலன்ற மாதிரி எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இது எல்லாமே பிரியாவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப பிரியா சட்டுன்னு கண் முழிச்சிடுறாங்க. இத ஹீரோ கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஹீரோ வீட்ல இல்லன்னு தெரிய வருது. உங்க போனை தாங்கன்ற மாதிரி அக்காவோட போனை வாங்கிடுறாங்க. இப்ப கிருஷ்ணாவோட லாயருக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது, கிருஷ்ணா சாதாரணமா சாவல, இப்படி சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த லாயர் இருக்கார்ல மீடியா ஆட்களை வர வச்சிருக்காரு. அந்த ரவி தான் இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் மீடியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஆளுங்க இருக்காங்கல்ல வீட்ல இருக்க ஈரனை தூக்குறதுக்காக வந்துடுறாங்க. அக்காவால எதுவுமே பண்ண முடியல. உடனே தம்பிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ரவி இருக்கார்ல பேய் ஓட்டுறவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா பேய் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது இவர் தெரிஞ்சிருப்பாரு. இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ரவி சொல்றதை வச்சு அது என்ன மாதிரி ஜின்னுன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது நல்லது பண்ணோம்ல அந்த ஜின்னு தான் அதுன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவர் ஸ்டார்டிங் ஒரு ஜின்னை லாக் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அது கெட்டது பண்ற ஜின்னா இருக்கும். இந்த ஜின்னு மூலியமா அந்த ஜின்னை நீங்க சமாளிக்கலாம்ன்ற மாதிரி பெட்டியை தந்துடுறாரு. இப்பதான் இவரோட பையன் ராஜேஷ் இருக்கான்ல அவளை தூக்கிட்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவ ஏற்கனவே நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்படி பண்ணவள கொடூரமா சாவடிக்கணும், அதுதான் நம்ம கிட்ட இருக்க வலின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. இப்ப அப்பா கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வந்த அப்பாவும் பிரியாவை போட்டு பலார்னு அரைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இருக்காருல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது ஹீரோ உடம்புல ஜின்னு இருக்கு. ஜின்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஜின்னு இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. உடம்புல இருக்கிறது ஜின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்ப அந்த சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் மட்டும் லாக் பண்ணி பிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க லாக் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்ப அவருமே உடம்புல இருக்க ஜின்னை திரும்பி அந்த பெட்டிக்கு போக வச்சிடுறாரு. அந்த பெட்டியை சட்டுன்னு லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ செம்மையா காயப்பட்டு ஒரு பைப்ல போய் வெல்றாரு. அந்த பைப்பு உடைஞ்சு தண்ணி எல்லாம் சிந்திட்டு இருக்கு. அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா இந்த பெட்டி மேல பட்டுருது. இத பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. பெட்டி மேல பட்டா அந்த ஜின்னு ரிலீஸ் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உள்ள இருக்க ஜின்னு இருக்கு பாத்தீங்களா வெளியே வந்துருது. இப்ப ஜின்னை திரும்பி எப்படி லாக் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த ஜின்னு இருக்கு பாத்தீங்களா ரவியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. தேவைப்பட்ட கெட்ட ஜின்னை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு. கெட்ட ஜின்னை ரிலீஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ரவியும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இப்ப கெட்ட ஜின்னு எதிர வந்து நிக்குது. இவங்களுக்குள்ள 700 வருஷ சண்டை இருக்குல்ல. இப்ப கெட்ட ஜின்னோ நல்ல ஜின்னோ மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. போன வாட்டி ராஜா ராணியா காப்பாத்த முடியாம போயிருச்சு, இந்த வாட்டி கண்டிப்பா காப்பாத்தியே தீருவன்ற மாதிரி நல்ல ஜின்னு பயங்கரமா ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இது கெட்ட ஜின்னோட கதையை முடிச்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இத பாக்குற ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த ஜின்னுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதையும் இந்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.